இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க புளிய மரங்க. 5 வருஷம் ஆச்சு. காக்கா சாப்பிட்டுட்டு எச்சம் போட்டதில் வந்தது. வேலி ஓரத்தில் இருக்கிறதுனால பரவாயில்ல வளரட்டுன்னு விட்டோம். பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு. மற்ற செடிகளுக்கு தொந்தரவு இல்லைல்ல. தோட்டத்து நடுவில் இருந்தால் தான் வெட்ட வேண்டியிருக்கும். பாருங்கள் இது அவனா இன்னும் பூ பூத்து காய் காய்க்கல. யூடியூப் பார்த்தப்ப சொன்னாங்க ஆணி அடிச்சிங்கன்னா அந்த அதிர்ச்சி விதி மாதிரி அந்த அதிர்ச்சிக்கு பூ பூக்கணும். பார்ப்போம், ஆணி அடித்து வச்சுருக்கோம், பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம். சில பேர் சொல்கிறாங்க ஆணி அடிச்சிங்கன்னா கேம்பியம் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து மரம் ஃபுல்லாக பட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது சரின்னு தெரியல. இந்த ஆணி அடித்த புளிய மரத்தை பார்க்குறப்ப எங்கள் ஸ்கூல் போகிறப்போ நாங்கள் பார்த்த புளிய மரங்கள் தான் ஞாபகம் வருது. நாங்கள் ஒரு ஊரில் 1ஆம் கிளாஸ் வரைக்கும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த ஊரில் வந்து ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் 2 பக்கம் புளிய மரமாக இருக்கும். எல்லா மரத்துலேயும் புளிய மரத்துலேயும் ஃபுல்லாக ஆணியாக தான் அடித்து வச்சுருப்பாங்க. என்னன்னு கேட்டால் பேய் பிடிச்சவங்களை வந்து மிச்சவங்களோட தலைமுடி எடுத்து வந்து அப்படியே அந்த ஆணி வச்சு அந்த புளிய மரத்தில் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. எல்லா புளிய மரத்துலையும் பேய் இருக்குன்னு. அது இப்போ நினச்சா சிரிப்பாக தான் இருக்குது. 1956 வந்து முதலமைச்சர் காமராஜர் வந்து நம்மளுக்கு மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தினாங்கல்ல. அந்த மதிய உணவு திட்டத்தில் நாங்களும் சாப்பிடுவோம். சில சமயம் மதியானத்துக்கு போடுற சாப்பாடு வந்து நம்மளுக்கு பிடிக்காதப்ப வீட்டுக்கு அந்த மதியானம் வெயிலில் வருவோமா பயமுறுத்துவாங்க எல்லாம். நீங்கள் வெயிலில் போகிற நேரத்தை வெயிலில் போகிறீங்க பேய் எங்கே தெரியும் அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க. இப்போன்னா கேட்டாலே சிரிப்பாக இருக்குது அந்த விஷயத்தை கேட்டாலே. இப்போ நம்ம எங்கள் விருதுநகர் மாவட்டம் வந்து ராம்நாடு டிஸ்ட்ரிக்டோட சேர்ந்து இருக்கிறப்ப மழைங்கிறதே நாங்கள் ரொம்ப ரேராக தான் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தா 1985 ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிரிஞ்சு சிவகங்கை மாவட்டம் தனியாக விருதுநகர் மாவட்டம் தனியாக பிரிஞ்ச பிறகு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் விருதுநகரில் எல்லா மான்சூன் சீசன்லேயும் மழை பெய்யுதுங்க. இந்த மழை பெய்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வருது ரமணன் சார் தான் ஞாபகம் வருவார். யாருக்கு ரமணன் சார் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். இந்த புளிய மரம் பூ பூத்து காய் காய்க்கிறதுக்கு ஒரு டிப்ஸு யாராவது கொடுங்க. தேங்க்யூ.